Praise the Lord. பிரியமானவர்களே, ஒரு சின்ன கதையை நம்ம பார்க்கலாம். என்னன்னு சொன்னா, ஒரு சின்ன பையன் ஒரு கடைக்கு சாக்லேட்ஸ் வாங்கறதுக்காக போறான். அங்க போன உடனே அந்த கடைக்காரர்கிட்ட காசு கொடுத்துட்டு எனக்கு சாக்லேட் தாங்கன்னு சொல்லி கேட்கிறான். கேட்கும் பொழுது கடைக்காரர் சொல்லி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த சின்ன பையன் சொல்றான், இல்ல அங்கிள், எனக்கு நீங்களே எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த கடைக்காரர் தன்னுடைய கரங்களை அந்த பாக்ஸ்குள்ள விட்டு சாக்லேட்ஸை அள்ளி அந்த குழந்தை கையில கொடுக்குறாங்க. ஒருவேளை அந்த சின்ன பையன் எடுத்திருந்தானா அவன் கையில இருந்து ஒரு 2-3 சாக்லேட்ஸ் தான் வந்திருக்கும். இந்த பெரியவர் எடுத்து கொடுத்ததுனால கை நிறைய சாக்லேட்ஸை வாங்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு கூட அந்த இடத்தை விட்டு அந்த சிறு பையன் கடந்து செல்லுகிறான். அப்படித்தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நமக்கு என்ன இதுதான் ஆசீர்வாதம் தெரியுதோ அதை மாத்திரம் தான் நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறீர், உமக்கு சித்தமானதை எங்களுக்கு செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு அறியாத 8வது பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலேயும் நமக்கு 8வது அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறவரை ஆராதிக்க விட்டு கொடுப்போமா? Praise the Lord. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆம் ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் எங்களுக்கு குறைவானதாய் காணப்படும். ஆனால் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நாங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை உடைய கரத்துல விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதியுங்க. நாங்கள் எண்ணி முடியாத, கிரகிக்க கூட முடியாத பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.